வாழ்க்கையில் அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. தற்போதைய நிலைமையில் சார் ஏதாவது ஒரு லக் அடித்தா பரவாயில்ல சார், லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கடவுளாக உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. கடவுளால் உங்களுக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நம்மளுடைய சேனல் மூலமாக தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரர்கள் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ஃபேவரெட். ஏன்னா எல்லாமே A to Z நம்ம சொல்லிடுவோம். எல்லா சிம்மராசிக்காரர்களும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான், உண்மை தான், 100% அது இதுன்னு நிறைய போட்டுட்டீங்க. சரி, இந்த சிம்மராசிக்காரர்கள் குணத்தில் குழந்தை. சிம்மராசிக்காரனா கோவப்படுவான், சிம்மராசிக்காரனா திமிரு பிடிச்சவன், சிம்மராசிக்காரனா சண்டைக்கு வருவான் அப்படிங்கிறதுலாம் ஒரு மித்து. எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு குணம் இருக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி சிம்மராசி. சிம்மராசியில் ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னா பல சிக்கல்களை தாண்டி மறுஜென்மம் எடுத்து பிறந்தவன் அர்த்தம். அவன் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, பழைய ஜென்மத்திலே அவன் இருந்த போன ஜென்மத்திலே பல கஷ்டங்களை அனுபவித்து அதெல்லாம் தீர்வு பண்ணி பல எடுத்துக்காட்டுகளோடு நல்ல ஒரு வலுப்பெற்ற ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல வரலாறுலாம் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னா அவன் சிம்மராசிக்காரனாக இருப்பான். சிம்மராசிக்காரர்களுக்கு மச்சக்காரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். மச்சம்னா அவன் நினச்சதை நடத்துவான், அதனால தான் இன்றைக்கி அவன் வீம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மராசியில் பிறந்தவன் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறான், நினச்சது நடத்தி அவன் நின்று இடத்துல நிற்கிறான், என்ன பண்ணுறனே தெரில அப்படிலாம் ஒருத்தர் திட்டுவாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் திட்டுவாங்க. ஏன்னா இவன் வந்து கடந்த காலத்தில் போராடி அவனோட லைஃப் வந்து வென்றவன். ஸோ அதனால் தற்போதைய நிலைமையில அதே மாதிரி அவன் நினச்சதை அடையன்னு நினைக்கிறான். அதில் தப்பே கிடையாது. அந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு கோபமாகவும் கர்ஜனையாகவும் இருக்கிறார்களோ அந்தளவுக்கு வெற்றியை கைப்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் தொழிலையும் சரி அல்லது கல்வியிலையும் சரி அல்லது மிகப்பெரிய போராட்டங்களையும் சரி எல்லா இடத்துலையுமே போராடி தான் ஜெயிக்க முடியும். இந்த ஒரு 8.5 வருடங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 8.5 வருடங்கள் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு லக்கு. இந்த லக்கை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு லக்கு தான். அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய புதையல், அந்த புதையல் ரூமுக்குள்ளே உங்களை விட்றாங்க. இந்த டோர் வழியாக போய் அந்த டோர் வழியாக வா, உனக்கு 1 மணி நேரம் டைம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த டோர் வழியாக போய் அந்த டோர் வழியாக நம்ம எவ்வளோலாம் எடுக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டோர் வழியாக வெளியே வரும்போது எந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரமோ அதை பொறுத்து தான் அந்தாண்டு இருக்கக்கூடிய லைஃப் வந்து நம்மளுக்கு தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி. இந்த 8.5 வருடங்கள் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பும் அதன் மூலமாக எடுக்கக்கூடிய செல்வாக்கும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் உங்களுக்கு உதவும், அடுத்த தலைமுறைக்கும் உங்களுக்கு சேர்த்து உதவும். ஸோ அந்தளவுக்கு வந்து பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டம் தற்போதைய காலகட்டம். இந்த 15 நாள் இப்போ நான் ஆரம்பித்து வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, இந்த தேதியிலேருந்து 15 நாள் நீங்கள் வந்து பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் எடுங்க. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே மிகப்பெரிய வரலாறாக மாறும், மிகப்பெரிய பண விஷயங்களாக மாறும், மிகப்பெரிய வரவுகளாக மாறும், மிகப்பெரிய லாபமாக மாறும், மிகப்பெரிய நன்மைகளாக மாறக்கூடியது. சரி, இந்த கையில் இப்போ உங்கள் கையில் ₹1 கூட இல்லை, கடனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10% உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைஃப்பில் கடன் இல்லாமல் ஒரு 10% அல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடனோ போட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வைங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய வலுவான ஒரு வருமானத்தை கொடுக்கும். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நான் சொன்னது புரியுதா என்னன்னு தெரியல. தொழிலையும் சரி கல்வியிலையும் சரி எப்பேற்பட்ட ஆட்களாக நீங்கள் இருந்தாலும் சரி இந்த 15 நாட்கள் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாபகரம் எதை நம்பி இருக்கும்? சார், ஒரு லேண்ட் வாங்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நாளாக லேண்ட் வாங்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த வருடம் நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்க 2026. அதை இந்த 15 நாட்கள் உங்களுக்கு முதன்மையாக ஆசைகளை தோன்ற வேண்டிய நேரமாக இருக்கும். சில இடங்களை வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி சொல்ல வேண்டிய காலமாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். நகை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு அடித்தளமாக அமையும். சார், நகை விற்கிற வரைக்கும் எங்கே சார் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லுவீங்க. சிம்மராசிக்காரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் நகை அதிக விலைக்கு விற்றுச்சு அன்றைக்கி தான் நீங்கள் நகை வாங்கியிருப்பீங்க. இது உண்மையாக இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எப்போலாம் எக்ஸ்ட்ரீமில் விற்றுச்சோ அப்போ தான் போய் வாங்கியிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் தான் சார் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு சார், நீங்கள் சொன்னது கரெக்டாக தான், கொஞ்சம் முன்னாடியே வாங்கியிருப்பேன் அப்படிங்க. எங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த ராசிக்காரர்கள் எதையுமே எக்ஸ்ட்ரீமில் போய் தான் நிற்பாங்க. அதாவது ஒருத்தன் தொழில் செய்வான், அது மாதிரி செய்யலான்னு ஆசைப்பட்டு நீங்களும் போய் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு தசாபுத்தியின் பால் கூட வேறு ராசி ஏதாவது ஒரு அமைஞ்சிருந்து உங்களை வந்து தட்டி கழிச்சிருந்தது அப்படின்னா அதை லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிம்ம ராசியில் ஒரு குறிப்பிட்ட லக்கினமும் குறிப்பிட்ட தசாபுத்தியும் இருக்குது. அது நீங்கள் மட்டும் உங்களோட ஜாதகத்தை வந்து உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஃபோன் பண்ணுங்கள். அந்த ராசிக்காரர், இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், எந்த ஜோதிடர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள். ஒரு விஷயம் ஆரம்பிப்பான், அவன் ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிப்பான், அது பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 100 மடங்கு லாபத்தை கொடுத்துரும். அது இந்த சிம்ம ராசியில் இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு ராசி. அந்த ராசியில் முக்கியமான லக்கினம், முக்கியமான தசாபுத்தி, முக்கியமான நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அவங்க மட்டும் தயவு செய்து அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு லாட்ரி டிக்கெட், லைஃபே லாட்ரி டிக்கெட் இவங்களுக்கு.
ஏன்னா சிம்மராசி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சிம்மராசிக்காரர்கள்லாம் ஒரு லாட்ரி டிக்கெட் லைஃப் இருக்குது. நீங்கள் உழைச்சாதான் வருமானம். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டம்லாம் ஓரளவுக்கு தான். உங்களோட உழைப்புலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், அதாவது நீங்கள் ₹1 போட்டால் ஒருத்தனுக்கு ₹2 கிடைக்குது அப்படிங்கிறது லக்கு. ஓகேவா? ₹1 போட்டால் ₹2000 கிடைக்குதுங்கிறது அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தாண்டி. ஸோ அந்த மாதிரி ஆள் நீங்கள். ஆனால் நீங்கள் ₹2 போடணும், ₹1 உள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம், உங்களோட உழைப்பு கொஞ்சம் போடணும் அப்படிங்கிற காலகட்டம். ஆனால் வரக்கூடிய வருமானம் எங்கேயோ வந்து நிற்கிது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதை செய்தாலும் பண்ணீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சூப்பரான லைஃப். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தொழிலில் வருமானம் இருக்குது, அப்போ அதுக்கு ஏற்றுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணணும். மிகப்பெரிய வருமானம் இருக்குதுங்க. சிம்மராசிலாம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம்லாம் என்றைக்கா இருந்தாலும் டவுன்லேயே இருக்காது. கொஞ்சம் பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்கள், சிம்மராசிக்காரெலாம் தான் இருப்பாங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்களாம் பார்த்தா 100 ஏக்கரா 200 ஏக்கரான்னு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சார் சிம்மராசியில் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கான், அவன் ஒன்றுமே இல்லை சார் ரொம்ப இதாக இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. குறிப்பிட்ட நாட்களில் அவனோட லைஃப் வேறு மாதிரி பயங்கரமான வருமானத்தோடு மாறும். அதே போல் இல்லை சார் சிம்மராசியில் எனக்கு தெரிஞ்சவரெலாம் ரொம்ப வயசானவரெலாம் இருந்தார், கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அவங்களோட தசாபுத்தி என்னென்னு செக் பண்ணணும், எங்களோட லக்கினம் என்னென்னு செக் பண்ணணும். நான் சொல்கிறேன் அத்தனை சிம்மராசிக்காரர்கள்லாம் இல்லை. நான் இந்தியாவில் மொத்தம் 120 கோடி பேர் இருக்கான், 140 கோடி பேர் பக்கமாக இருக்கான். அதில் சிம்மராசிக்காரன் எப்படி 12 கோடி பேர் 10 கோடி பேர் இருப்பான். அத்தனை பேருக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் ஒரு 20% பேர் தான் பொருந்தும். காரணம் என்ன, அவனுக்கு வேறு தசாபுத்தி, வேறு லக்கினம், வேறு நட்சத்திரம், அதே போல் அவன் பிறந்த தேதி, பிறந்த ஊர், அவங்க கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு வேறு. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவன் செயல்படுவான். ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஆளுமை திறன் கொண்டவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம். அது அவுட்புட் அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பாக நிச்சயம். அந்த அவுட்புட் உங்களுக்கு லக்காக தான் அமையும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அது வந்து அதீத வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு போகும். அந்த காலகட்டம் இந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15 நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் ஒரு வீடு கட்டுறதுக்கு கால் போடுற மாதிரி. இந்த கால் போடுற விஷயத்தில் நீங்கள் தொடங்கி அந்த வீடு கட்டுறதுக்குலாம் இன்னொரு 5-6 வருஷம் கூட ஆகலாம். அந்த வீடை நீங்கள் வந்து கைப்பற்றதுக்கு 5-6 வருஷம் கூட ஆகலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வீடு கட்டுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் உங்கள் கையில் வந்து சக்ஸஸ் தரதுக்கு ஒரு 5-6 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுடைய ஃபோன் காலை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிஎஸ் வச்சுருப்பீங்க. உங்களுடைய பிஏ தான் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஒரு 100 பேர் வந்து உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்ப்பாங்க மினிமம். நீங்கள் மேலேருந்து சம்பளம் கொடுக்குற வேலை மட்டும் தான் நம்மளுக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு ஹையர் போஸ்டிங்லேருந்து நம்ம வந்து சம்பளம் மட்டும் போடணும், மாதம் மாதம் செக்கில் நம்ம கையெழுத்து போடுற வேலை மட்டும் தான் நமக்கு. அந்தளவுக்கு வருமானமும் கீழே செய்யக்கூடிய வேலை ஆட்களும் நமக்கு வந்து அதிகம். ஸோ தொழில் ரீதியாகவும் வரையும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவராகவும் இந்த சிம்மராசிகள் மாறக்கூடிய ஒரு தருணம் இது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கரையும் பண்ணுவீங்க, மினிமம் ஒரு 3 கரையும் மினிமம் சொல்கிறேன் நான். அதே போல் சொத்துக்கள், வராத சொத்துக்கள்லாம் வரும். இத்தனை நாட்கள் வந்து இழுபறியாக இருந்த சொத்துக்கள் எல்லாம் கை கொடும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் இனி வெற்றி நிச்சயம். இனிமேல் வந்து எதை செஞ்சாலும் வெற்றி நிச்சயம், தொழிலில் வெற்றி நிச்சயம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் வாங்குறதுல ஒரு சூப்பரான நேரம். 10 கார் வாங்கலாம். அந்தளவுக்கு வருமானம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா 10 கார் வாங்கலாம். அந்த வித்தியாசமாக கார் வாங்குவீங்க. ரொம்ப ட்ரீம் கார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரீமாக ஒரு கார்லாம் வாங்குவீங்க. செகண்ட்ஸ் காராவது வாங்குவீங்க, வண்டி வாங்கலாம், 2 வீலர்ஸாவது வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம். டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த 1.5 வருடங்களுக்கு கவனம் தேவை. பாத்ரூம் வலிக்கு வருவதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். அடிப்படுறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்தால் பெரிய பிரச்சனைகளெல்லாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தொழிலில் நல்ல முன்னேற்றம். அதனால் கந்திஷ்டி இருக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கந்திஷ்டிலாம் அப்பப்போ ஓட்டுற மாதிரி அப்பப்போ கோயில் பூஜையோ இல்லை கோயில்கள் பூஜையில் போய் கலந்துக்கோங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதை செய்தாலும் யோசித்து கொஞ்சம் பண்ணுங்கள். அந்த யோசனை எதை நோக்கி இருக்கணும், உங்களுடைய தொழிலில் வருமானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்லாம் உங்களுக்கு வந்து பிஸி ஆயிடுவீங்க. சார் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு சொல்ல சார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஆனால் வருமானம் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை பாருங்கள். வேலை நடந்துகிட்டே இருக்கும், வருமானம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கள்ல, நாய்க்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை வேலையில் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களை பேர் வாங்குற நேரம்லாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் நகர்த்துற ஒவ்வொரு காயும் வருமானம் இல்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க. வருமானம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த தொழிலும் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால எதை செஞ்சாலும் வருமானத்தோடு தான் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. கொஞ்சம் கை காசை போட்டு நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுவீங்க. கடன்கள் இருக்குது அப்படின்னா அந்த கடன்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டே வந்துடுவீங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு செட்டில்டாக உட்கார வேண்டிய நேரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தர வேண்டிய நேரம்,
கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம், திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த சொத்து பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் எல்லாமே தீரும். நல்ல ஆரோக்கியமான மனநிலையோட நல்ல ஒரு லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.